மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம வந்து சம் நம்பர் 12 அது பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸில் புக் எடுத்து வச்சுக்கிங்க. அதே பேஜ் 187ல் கையில் பென்சில் வச்சுக்கிங்க டிக் பண்ணுறதுக்கு. இப்போ Silpa, Meena and Nanda decided to dissolve their partnership on March 31st, 2017. இப்போ கொஸ்டின் ஆரம்பத்திலே வந்துடுச்சு டிசொல்யூஷன் சொல்லிட்டு. அடுத்தது their profit sharing ratio 3:2:1 சொல்லி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் நம்ம டிக் பண்ண போகிறோம். பென்சிலை வச்சு டிக் பண்ணிக்கிங்க. முதல்ல கேபிட்டல், அதுக்கு அடுத்தது ஜெனரல் ரிசர்வ், 2 டிக் பண்ணிட்டீங்க. இப்போ டிக் பண்ணாதது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. பேங்க் லோன், அப்போ பேங்க் லோன் இது ஒரு லைபிள் தான், லைபிலிட்டிஸ் திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி கிரெடிட்டார்ஸு, அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைபிலிட்டி சைடில். அப்போ அசட் சைடில் டெப்டார்ஸில் மைனஸ் பண்ணாமல் அவங்க எங்கே கொண்டு வந்து காட்டிருக்காங்கன்னா லைபிலிட்டி சைடில் கொண்டு வந்து காட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அசட் சைடில், அசட் சைடில் பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறது பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குன்னா கேஷை மட்டும் டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் நந்தா கேபிட்டல். இப்போ கேபிட்டல்னு பொறுத்த வரைக்கும் எங்கே வரணும்னா லைபிலிட்டி சைடில் தான் வரணும். அப்போ இங்கே அசட் சைடில் கேபிட்டல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா நந்தா வந்து பிஸ்னஸுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 23,000. அதனால தான் அது அசட் சைடில் இருக்குது. அப்போ இந்த சைடில் கேபிட்டல், லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா பிஸ்னஸ் வந்து யார் யாருக்கு, சில்பாவுக்கு கேபிட்டல் அமௌண்ட்டாக வந்து எவ்வளோ வச்சுருக்குன்னா 80,000 ரூபா வச்சுருக்கு. மீனாவுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 40,000 ரூபா இருக்குது. அப்போ எப்படி இருந்தாலும் இது ஒரு லைபிள். அவங்க எப்போ வெளியில் போகிறாங்களோ அப்போ நம்ம அதை கொடுத்தாகணும். அதனால தான் இது இருக்குது. நந்தாவுக்கு மட்டும் வந்து நந்தா பிஸ்னஸுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 23,000. இப்போ இதை வச்சு நான் வந்து இப்போ முதல்ல ரியலைசேஷன் நம்ம பார்த்துப்போம். ரியலைசேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அசட்ஸு லைபிலிட்டிஸ் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும்ல. அது இப்போ வந்து கிரெடிட்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட், கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் பாருங்களேன் டிக் பண்ணாதது பேங்க் லோனு, கிரெடிட்டார்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு. இது எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடுதுன்னா ரைட் சைடில் வந்துடுது. நீங்கள் இந்த ஹெட்டிங் கூட போட வேண்டாம். நீங்கள் பட் ஸ்ட்ரெயிட் அவே பை பேங்க் லோன் அமௌண்ட்டு, பை கிரெடிட்டார்ஸு அமௌண்ட்டு, பை ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு அமௌண்ட்டு. அப்போ அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது, கொஸ்டினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இங்கே எங்கே வந்துருச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. சேம் அதே மாதிரி அசட் சைடில் கேஷை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே அங்கே எங்கே இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. இங்கே எங்கே வந்துருச்சுன்னா லெஃப்ட் சைடில். அப்போ இங்கே நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன் டூ சன்ட்ரி அசட்ஸ்னு. இல்லைன்னா நீங்கள் போட்டு நேரடியாக டூ லேண்டு அமௌண்ட்டு, டூ ஸ்டாக் அமௌண்ட்டு, டூ டெப்டார்ஸ் அமௌண்ட்டு கொண்டு வந்து போட்டுருங்க. அப்போ இது வந்து கொஸ்டினில் வச்சு நம்ம எடுத்து எழுதி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளது நாம் பார்க்க போகிறோம். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளதை கொஸ்டின் அப்படியே படிச்சுக்கிட்டு 1 by 1 நான் சொல்கிறேன் பாருங்க. The stock of value rupees 41,660 are taken over by Silpa for rupees 35,000. அப்போ ஸ்டாக்கினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 41,660 ரூபா. 41,660. அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இவர் எடுத்திருக்காரு எவ்வளோ அமௌண்ட், அதாவது 41,660 மதிப்புள்ள ஸ்டாக்கினுடைய மதிப்புள்ளதை இவர் எவ்வளோ எடுத்துக்கிட்டாருன்னா 35,000 மதிப்பு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இது எங்கே வரும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் எடுத்தாங்கவே ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் சைடில் பை சில்பா கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ஸ்டாக்குன்னு போட்டு எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்திருக்காரு 35,000. அந்த 35,000 கொண்டு வந்து போட்டுருங்க. அடுத்தது படிக்கிறேன் பாருங்க. agreed to discharge bank loan. அதே மாதிரி இவங்க சில்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பேங்க் லோன் அமௌண்ட் இருக்கு பாருங்களேன், அதை வந்து நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எங்கே வரும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டூ சைடில். அப்போ டூ பேங்க் லோன். அப்போ பேங்க் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 20,000 இருக்கு.
அப்போ இங்கே 20,000. இப்போ மறுபடியும் படிக்கிறோம் பாருங்க, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் உள்ளது. The stock of value of rupees 41,660 was taken over by Silpa for rupees 35,000. அப்போ பார்ட்னர்ஸ் வந்து அசட் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா அது எங்கே வரணும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பை சைடில், அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில் பை எஸ் கேபிட்டல், அதாவது சில்பா கேபிட்டல் அக்கௌண்ட். ப்ராக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் எவ்வளோ மதிப்புக்கு எடுத்துக்கிட்டாங்க? 35,000. அதுக்கு அடுத்தது அண்ட் சி அக்ரி டு டிஸ்சார்ஜ் பேங்க் லோன். அதே மாதிரி பேங்க் லோனை வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டா? சில்பா. அப்போ உடனே இது ஒரு லைபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ். அப்போ லைபிலிட்டிஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பே பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அது டூ சைடில் டூ சில்பா கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் பேங்க் லோன் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. அடுத்தது பாருங்க, the remaining stock was sold at rupees 14,000. அதாவது ரிமைனிங் இருக்க ஸ்டாக்கை வந்து அவங்க எவ்வளோ வித்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14,000. இது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில் பை பேங்க் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ஸ்டாக் எவ்வளோ அமௌண்ட்னா 14,000. அடுத்தது அண்ட் டெப்டார்ஸ் அமௌண்டிங் டு rupees 10,000 ரியலைஸ்டு rupees எவ்வளோன்னா 8,000. அப்போ 10,000 மதிப்புள்ள டெப்டார்ஸ் அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கோம்னா 8,000 தான் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. அடுத்தது லேண்ட் இஸ் சோல்டு ஃபார் rupees 1,10,000. அதே மாதிரி லேண்டை விற்றுருக்கோம். அப்போ எகைன் மறுபடியும் பை பேங்க் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் லேண்ட் எவ்வளோ அமௌண்ட் விற்றுருக்கோம்னா 1,10,000. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ரியலைசேஷன் அமௌண்டிங் டு rupees எவ்வளோ அமௌண்ட்னா 1,200. காஸ்ட் மீன்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,200 ரூபாய். அப்போ டூ சைடில் டூ பேங்க் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் எக்ஸ்பென்சஸ் 1,200. அடுத்தது there was a typewriter not recorded in the books worth rupees 6,000 which was taken over by one of the creditors at this value. அப்போ இருந்த டைப்ரைட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து அதை வேல்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாரு. எவ்வளவு எடுத்துக்கிட்டாருன்னா 6,000 வேல்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்போ இது கணக்கில் வராது. எது வராதுன்னா அவர் வேல்யூ பண்ணி எவ்வளோ எடுத்திருக்காரோ அது வராது. அப்போ கிரெடிட்டார்ஸுக்கு ரிமைனிங் இருக்காது அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து போட வேண்டியது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே வந்துடும்னா டூ சைடில் டூ பேங்க் அக்கௌண்ட். இப்போ கிரெடிட்டார்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னா 37,000 பே பண்ணணும். அதில் தான் ஒரு பார்ட்னர் ஒரு கிரெடிட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிவிட்டாரு, அந்த ஓல்டு டைப்ரைட்டரை எடுத்துக்கிட்டார்ல, எவ்வளோ மதிப்புக்கு எடுத்திருக்காருன்னா 6,000 ரூபா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிமைனிங் இருக்க அமௌண்ட் நம்ம எவ்வளோ தான் பே பண்ணியிருக்கோம்னா 31,000 பே பண்ணியிருக்கோம். அடுத்தது வேற ஒன்றும் கிடையாது. ப்ரிப்பேர் ரியலைசேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நம்ம போட போகிறோம். இருந்தாலும் வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம போடுறதை பார்த்துப்போம். அப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தது இந்த ரிமைனிங் டெப்டார்ஸை பற்றி நான் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. ரிமைனிங் டெப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க 4வது லைனில். அதாவது ரிமைனிங் டெப்டார்ஸ் ரியலைஸ்டு 50% அட் த இயர் புக் வேல்யூ. அதாவது புக் வேல்யூவில் உள்ளதில் 50% தான் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து டெப்டார்ஸ் அமௌண்ட்டுனா வந்து 18,600ல் 10,000 ரூபா நம்ம ரியலைஸ் பண்ணியாச்சு. அந்த 10,000 ரூபாயில் வந்து எவ்வளோ தான் ரியலைஸ் பண்ணோம்னா 8,000 ரூபா தான் ரியலைஸ் பண்ணோம். ஆனால் கணக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அப்போ மீதம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா 8,600. இதில் பாதி அமௌண்ட் தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் 50%. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 4,800. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அதாவது கடைசியில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, கொண்டு வந்து போட்டேன். எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 20,940 பேலன்ஸ் ஆகுது. அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து இருக்கிற 3 பார்ட்னருக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு, அதாவது சில்பா கேபிட்டல் அவங்க ரேஷியோ வீதம். அதுக்கு அடுத்தது இன்னொரு பார்ட்னர் மீனா கேபிட்டல், இன்னொரு பார்ட்னர் மீனா கேபிட்டல்.
அவங்க ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2/6. அடுத்தது நந்தா கேபிட்டல், அதாவது நந்தா கேபிட்டல் அவங்களுக்குள்ள அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 1/6. அந்த அமௌண்ட் பிரித்து போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவல்யூஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் மட்டும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் அவங்க கேட்கல, இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது 2வது சம்னால அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் என்ன வருதுன்னு சொல்லி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் டிக் பண்ணது இருக்கு பாருங்களேன். டிக் பண்ணதில் பொறுத்த வரைக்கும் கடைசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது பை பேலன்ஸ் ப்ராடவுன். அப்போ 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஷில்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க, மீனாவுக்கும் கொடுத்துருக்காங்க. நந்தாவுக்கு கொடுக்கல, டேஷ் போட்டாச்சு. அப்போ ஷில்பாவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் போட்டாச்சு. இன்னொன்று அசட் சைடில் பார்த்தீங்கன்னா நந்தா கேபிட்டல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் அசட் சைடில். அது எங்கே வந்துடும்னா 2 சைடில் வந்துடுது, 2 பேலன்ஸ் ப்ராடவுன். அப்போ ஷில்பாவுக்கு டேஷு, மீனாவுக்கு டேஷு, நந்தாவுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு. அப்போ டிக் பண்ணதில் பை ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு. அது வந்து 3 பேருக்குமே வந்து அந்த ரேஷியோவை தான் பிரித்து கொடுக்குறீங்க. 6,000 ஒன்று, இன்னொருத்தர் 4,000, இன்னொருத்தருக்கு 2,000. அடுத்தது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை பார்க்குறோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேபிட்டல் பாருங்கள், எஸ் கேபிட்டல். அது எங்கே வந்துடுதுன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போசிட் சைடில் கடைசி சைடில். அப்போ பை ரியலைசேஷன், அதாவது பேங்க் அக்கௌண்ட், அதை பேங்க் லோன் சொல்லி போட்டு அதை யார் பே பண்ணுறா? ஷில்பா. அவங்களுக்கு நேராக அமௌண்ட் எவ்வளோன்னா 20,000. அடுத்தது ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை பார்க்குறோம். இது எங்கே வருதுன்னா இங்கே பை சைடில் வந்துடுது, பை ரியலைசேஷன் ப்ராஃபிட்டு. எவ்வளோ அமௌண்ட்னா அந்த 3 பேருக்கும் உள்ள அமௌண்ட் எடுத்து போட்டுட்டீங்க. இப்போ நாம் வந்து டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கே கடைசி சைடில் பார்க்குறீங்க, இங்கே வேறு ஏதாவது இருக்கா கேபிட்டல் அக்கௌண்ட்? இங்கே இருக்குது பாருங்கள், எஸ் கேபிட்டல். அதாவது வந்து ஷில்பா ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டாங்களா, எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 35,000. இது எங்கே வந்துடுது? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 சைடில் 2 ரியலைசேஷன் அக்கௌண்ட், ப்ராக்கெட்டில் வேணால் ஸ்டாக் டேக்கன். எவ்வளோ அமௌண்ட்னா 35,000. பாக்கி இவங்களுக்கெல்லாம் டேஷு. இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும் போது இவங்க 2 பேருக்கும் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு வந்து கடைசியில் அதிகமாக இருக்குது, அதை தூக்கி அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ இங்கே பேலன்ஸ் ஆகுது 2 பேருக்கு மட்டும். இங்கே பேலன்ஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக 2 பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி நந்தாவுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா அதாவது டெபிட் சைடில் 23,000 இருக்குது. அப்போ இங்கே அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. இப்போ நந்தாவுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு கடைசியில் பேலன்ஸ் ஆகுதுன்னா 17,510. இந்த அமௌண்ட்டு வந்து நந்தா வந்து பிஸ்னஸுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த 17,510 போட்டு முடிச்சிங்க. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம சம் நம்பர் 13 சொல்லி பார்ப்போம்.